ஹலோ எவ்ரிவன். என்னோட பேர் மணி. எனக்கு பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியாது. என்கிட்ட எந்த ஒரு டிசிப்ளினும் கிடையாது. இதனாலேயே என்னமோ தெரில, மாத கடைசி அனுப்பிச்சிட்டா எங்கடா நான் வாங்கின சம்பளம் போச்சுன்னு தெரியாமல் நிறைய நாள் தலையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எந்த சேவிங்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்களும் இப்போது இதே சுச்சுவேஷனில் தான் இருந்தீங்கன்னா, வெல்கம் டு மை சேனல் மணி மேட்டர்ஸ். எனக்கு ஏன் ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிலன்னு ரொம்ப லேட்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் கிடையாது, என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி, அவங்களுமே இந்த பணத்தை மேனேஜ் பண்ணுறதுல நிறையா கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குமே அது தெரியுது. என்னை யாரும் இம்ப்ரெஸ் பண்ணல, இப்படி தான் பணத்தை மேனேஜ் பண்ண யாரும் எனக்கு சொல்லி தரல. இப்படி தான் பண்ணணும் மணி, இப்படி பண்ணக்கூடாது, பணத்தை இப்படி தான் செலவு பண்ணணும்னு யாரும் எனக்கு சொல்லலை. ஸோ இப்படி இருக்கிறப்ப நான் ஏன் ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலி நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னு ஆசை. யூடியூப் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் நடிக்க விரும்பலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் யூடியூப் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கணும்னா, முதல்ல அந்த விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி ஃபினான்ஸை பற்றி ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் தெரிஞ்சே பண்ணுற நிறைய ஃபினான்ஷியல் தப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா எனக்காண்டி வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். எனக்கு தெரியும் என் வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் போய் ஹோட்டலில் போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணுவேன். அதே நேரத்தில் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் ஒன்றா இருக்கும். பட் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நான் அட்ராக்ட் ஆகி தேவையில்லாத பொருட்களை நான் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதோட யூசேஜுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இப்போ ஃபோன்பே, ஜிபேலாம் இருக்கிறனால ஈஸியாக நம்ம ஸ்கேன் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடும். சரி, அதனால என்னப்பா, சரி உனக்கு கியூஆர்லாம் பிரச்சனை இருக்குன்னா பணமாக யூஸ் பண்ண வேண்டியது. பணம் எடுத்தாலுமே பணம் தெரிய மாட்டேங்குது. எங்கடா பணம் போகுதுங்கிறது, செலவு பண்ணுறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா, நம்ம பணத்தை கரெக்டாக ட்ராக் பண்ணுறது கிடையாது. அது ஒரு டிசிப்ளின் வேணும், ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். இது இவ்வளோ நாளைக்கு அந்த டிசிப்ளின் சுத்தமாக இருந்தது கிடையாது. இப்போது இதனாலே நம்ம தெரியல. இப்போது நவடேஸ் நான் என் ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்படுறேன். என்னடா பண்ண போகிறோம், பணத்தை எப்படிடா சேர்த்து வைக்கணுமே, நிறைய இருக்கே அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ நான் கவலைப்படுறதுனால ஏதாவது மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மாறாது. கவலைப்படுறது யூஸ்லெஸ். நம்ம ஏதாவது ஆக்ஷன்ஸ் நம்ம கன்ஃபார்மாக எடுக்கணும். டிசிப்ளின் நம்ம கொண்டு வந்தே ஆகணும் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் என்னோடய மாஸ்டர் பிளான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் எல்லாரையும் என்னோடய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸாக நான் மாற்ற போகிறேன். நான் பண்ணுற ஃபினான்ஷியல் தப்புகளை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா, அந்த தப்பை திரும்பி பண்ணுறதுக்கு எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்படி தானே, நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும் தானே நினைக்கிறோம். நான் இங்கே பர்ஃபெக்டாக இருந்தே தான் ஆகணும். ஏன்னா நான் பண்ண போகிற எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டெய்லி ஒரு வீடியோ ஃபினான்ஸை பற்றி படித்து அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சொல்ல மட்டும் போகாமல் அதை என்னோடய டே டு டே லைஃப்லேயும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது சக்ஸஸ் ஆகுதா ஆகலையாங்கிறத நம்ம எல்லாம் சேர்ந்தே தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி கற்றுக்கிட்ட ஃபினான்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் 72. இது ரொம்பவே சிம்பிள் தான். 72வால் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக எவ்வளோ நாளில் நம்மளோட பணம் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 1,00,000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா இப்போ நான் கொண்டு போய் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் நான் போட்டேன்னா எவ்வளோ நாளில் இந்த பணம் டபுள் ஆகும். அதுதான் இந்த ரூல் ஆஃப் 72ல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், பேங்க் எனக்கு 3% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 72 டிவைடட் பை 3 போட்டோன்னா நமக்கு 24 கிடைக்கும். ஸோ என்னென்னா, இன்றைக்கி 2026 நான் 1,00,000 ரூபா பணத்தை கொண்டு போய் என் பேங்க்கில் போட்டேன்னா 2050 என்னோட பணம் 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஆகும், 24 வருஷங்கள் ஆகுமா நம்மளோட பணம் டபுள் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணால் ஒரு 7% கிடைக்கும். அப்புறம் கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதில் சில இதில் நம்மளோட பணத்தை நம்ம சீக்கிரமாகவும் டபுள் பண்ணலாம். எனக்கு இன்னும் எல்லாமே தெரியாது. பட் ஆனால் நான் இந்த யூடியூப் சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட போகிறேன். என்னோடய சேனலை வளர்க்குற அதே நேரத்தில் இந்த ஃபினான்ஷியல் லைஃப், என்னோடய ஃபினான்ஷியல் லைஃப்பையும் நான் சரி பண்ண போகிறேன். நீங்களும் என்ன மாதிரி பண விஷயத்தில் நிறையா தப்பு பண்ணுறீங்க, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறீங்க, பட் ஆனால் சீக்கிரம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா
நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்மளோட தப்புகளை சரி பண்ணுவோம். கண்டிப்பாக. மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.